Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa annahu huwa al-hakka wa abuka. Sadaqallahul aliyyul azim. Wassalatu wassalamu alayka ya sayyidi ya Rasulullah. Khudh bi yadi qallat hilati alayki ya Rasulullah sallallahu alaihi wasallam. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு ஈரோடு தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீராது பெருவிழாவினுடைய முதல் நாளிலே நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அவர்களின் முழுமையான துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெற்று வரக்கூடிய சீர்திருத்தங்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்வதோடு உம்ரா, ஹஜ், ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல நசீபை பெறக்கூடிய நல்ல தௌஃபீகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவையும் நனவையும் கண்டுகளிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலையும் அல்லாஹ் நம்மையும் கியாமத்துடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, நீராக சபையினரால் தரப்பட்டுள்ள ஒரு அற்புதமான தலைப்பு தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புன்னகை பூக்களும் கண்ணீர் துளிகளும் என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு பார்க்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். அது செய்திகளை சேகரிக்கும் போது மிகவும் உருக்கமான செய்திகளை பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண முடிகிறது. அல்லாஹ் திருமறையை சொல்லும் நேரத்தில் அல்லாஹ் யாருன்னா சிரிக்கவும் வைக்கிறான், அழுகவும் வைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையை சொல்லி காண்பிக்கிறான். அந்த சிரிப்பு அழுகை என்பது மனிதனுக்கு உரித்தான ஒன்றுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்திருக்கின்றார்களா, அழுதிருக்கின்றார்களா என்பதை பார்க்கும் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனித ரூபத்தில் தான் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அது என்ன வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும்? நம்ம சாதாரணமான மனிதர்கள், எல்லா ஆசாபாசையும் நமக்கு முழுக்க உள்ள ஒன்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்த வாழ்க்கையாக மார்க்கம் சொல்லி தருகின்றது. புன்னகை பூக்கள் என்பதாக முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு தான் கண்ணீர் துளிகள் என்று தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பார்த்தோம்னா சிரிப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிரிச்சாங்க அப்படின்னு நம்மளால தெரிய முடியும். சிரிப்பை மார்க்கம் சொல்லும் நேரத்தில் 3 வகையான சிரிப்பாக சொல்லி தருகிறது. ஒரு சிரிப்பு, நம்ம சிரிப்போம், பல்லு மட்டும் லேசா தெரியும். அந்த புன்முறுவல் முதல்ல சிரிப்பினுடைய அடையாளம் தெரியும். வெளியே பார்க்கிறாருக்கு தெரியும், சிரிக்கிறாருன்னு தெரியுமே தவிர தூரத்திலிருந்து கவனிக்கக்கூடிய அவர் சிரிக்கிறது தெரியாது. இது ஒரு வகை சிரிப்பு. இரண்டாவது வகை சிரிப்பு இருக்கிறது. அது பற்கள் நன்கு தெரியும் அளவுக்குள்ள ஒரு சிரிப்பு. லேசான சத்தம் வரும், லேசான சத்தம் ஒருவர் சிரிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு. மூன்றாவது வகை சிரிப்பு இருக்கு. அப்படி வெடி சிரிப்பு சிரிக்கிறது. அவன் சிரிக்கும் போதே தூரத்தில் இருக்கிற கூட அவருடைய சத்தத்தை தெரியும். அவ்வளவு கொடூரமான சிரிப்பு.
அந்த சிரிப்புக்கு சிரிப்பு சொல்ல முடியாது, கொடூரமான சிரிப்பு. மார்க்கம் சிரிப்பை 3 வகையாக பிரித்து தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சிரித்த சிரிப்பு என்பது புன்முறுவல் பூக்கக்கூடிய சிரிப்பாகவே அமைந்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஹதீஸின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்கக்கூடிய சிரிப்பையே சிரித்திருக்கிறார்கள். வெடி சிரிப்பை சிரிக்கவில்லை, பற்கள் முழுவதுமாக தெரியும் அளவுக்குள்ள சிரிப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கவில்லை என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஹ்ரைன் நாட்டிலிருந்து நிறைய சொத்துக்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80,000 பொற்காசுகள் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஹ்ரைன் நாட்டிலிருந்து 80,000 பொற்காசுகள் வந்திருக்கிறது. இதுவரை அப்படி வந்ததே கிடையாது. அளவுகரியமான வந்த ஒரு தொகை மக்களுக்கு பங்கீடு செய்வதற்காக வந்த தொகை என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுதான் முதல் தடவை 80,000 பொற்காசுகள் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ எல்லோருக்குமே மாறி மாறி வழங்குகிறார்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கொடுக்கிறாங்கன்னா இருந்த எல்லா வந்த வரவுகளையும் செலவழித்து விட்டார்கள், ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் கொடுத்து முடித்து விட்ட அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு மனிதர் வருகின்றார். அந்த வந்தவர், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது தாங்களேன் அப்படின்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழரே, எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன், தீவிர ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாளமான குணத்திற்கு சொந்தமானவர்கள், யாருக்கும் இல்லை எப்படியும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சூழல் தர்மச்சங்கரமான சூழல், வந்த எல்லா தங்க காசுகளையும் கொடுத்து முடித்தாகி விட்டது. இதை சமாதி கடைசியில வந்து கேட்கிறார், எப்படி என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுப்பா, இருந்தாலும் கொஞ்ச நேரம் போதும், கொஞ்ச நேரம் காத்து, உனக்கு ஏதாவது யாராவது கொண்டு வந்தாங்கன்னா தரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. அந்த சமர்ப்பிக்கிற இந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு எப்போதுமே கொஞ்சம் கோப குணத்தை படைத்தவர்கள். அந்த சபையை உடனடியாக சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டம் எடுத்து அடுத்த அளவுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கஷ்டத்தை எடுத்துக்கிறீங்க? அவர் இன்னும் நடிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தோரணையில சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது கொஞ்சம் வருத்தப்படுகிறார்கள். ஏன் வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அந்த வார்த்தை ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த முகப்பாட்டிலே பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த மனிதர் உடனடியாக சொல்கின்றார், வானத்தில் இருக்கக்கூடிய அரிசிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் எப்போதுமே யாரையுமே தொங்கியிருக்கிறது கிடையாது. அல்லாஹ் வந்து எப்பவும் யார்கிட்டையும் இந்த தேவைக்காக தாங்கி கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் கிடையாது. அவன் எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தாராள தன்மை உள்ளவன். அவன் நீங்க பயப்படும், அவன் தரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி ஒரு பயம் வந்துருச்சா? அந்த பயம் தேவையா என்பதாக அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார்கள்.
இந்த வார்த்தையை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய் பல் தெரியும் அளவுக்குள்ள சிரிப்பை சிரிப்பார்கள். எவ்வளவு அற்புதமான வாசகம்! இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தருவான், அவன் எதையும் குறைக்க மாட்டான், அவனுக்கு முழு தாராள தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதன் எங்கே? இந்த உமரதியானவு அவர் மனதில் வருத்தமுறையாக சொல்லிவிட்டார்களே என்பதாக ஒரு லேசான சிரிப்பை சிரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே சிரித்த சிரிப்பை பார்க்கிறோம். சில நேரங்களாக சிரிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் சிரிச்சிருப்போம். என்ன காரணம் தெரியாது. ஏதாவது ஒரு காரணம், திடீர்னு உட்கார்ந்துருப்போம், சிரிச்சுட்டே உட்கார்ந்துருப்போம். அந்த சிரிப்பும் கூட சில நேரங்களில் வெடிச்சிரிப்பாக மாறிவிடும். தொழில் நிற்கும் போது நம்ம சாதாரணமான புன்முறுவல் கொடுத்துட்டோம்னா தொழில் கூடிக்கும். அதே சிரிப்பு வெடிச்சிரிப்பாக சிரிச்சிட்டோம்னா, சத்தமோடு சிரிச்சிட்டோம்னா தொழில் மட்டும் முடியாது, நம்ம ஒருவும் சேர்ந்து முடிந்துவிடும். திரும்ப போய் ஒரு செஞ்சிருந்தோம் தொகையை திரும்ப தொடரணும். இது மாற்றம் சொல்லக்கூடிய சட்டமாக நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சிரித்திருக்கிறார். அந்த சஹாபி சொல்லக்கூடிய இந்த நளினமான வார்த்தை, அல்லாஹ் தரமாட்டான் என்பதாக நம்பிக்கை இருக்கிறதா, அல்லாஹ் மீது பயம் இருக்கிறதா உங்களுக்கு என்பதாக அந்த சொன்ன வார்த்தையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், புன்முறுவல் பூண்டார்கள் என்பதை அந்த ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஹதீஸில் ஒரு செய்தி வரும். அந்த ஹதீஸுக்கு பேர் சிரிப்பின் ஹதீஸ் என்பதாக பேர். அதனுடைய தலைப்பை எப்படி போட்டுவாங்க? சிரிப்பின் ஹதீஸ். என்ன காரணம்? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே அந்த ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸை யார் அறிவிக்கின்றார்களோ அந்த சஹாபி சிரித்துக் கொண்டே ஹதீஸை அறிவித்தார்கள். அதை கேட்கக்கூடிய காபிர்கள் அவர்கள் பிறருக்கு சொல்லும் நேரத்திலே சிரித்துக் கொண்டே அந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்ற தொடரை பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் அப்படிங்கிற சிரிப்பு கூட அறிவித்து அப்படின்னு பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். வறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் நரகவாதி என்பதாக தீர்ப்பளித்து விடுவான். அவன் நரகத்துக்கு போறதுக்காக நிற்கிற சமயத்துல உள்ள போய் நுழைஞ்சிடுவான். நுழைஞ்சவங்க அல்லாவை திரும்பி பார்ப்பான். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏன்பா நரகத்துக்குள்ள உள்ள போகாம திரும்பி பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் உலகத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ ரொம்ப கிருபையாளன், உலகத்தில் இருக்கக்கூடிய கிருபையை விட உன்னுடைய கிருபை பன்மடங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ ஏன் இந்த நரகத்துக்கு போக சொல்ற அப்படின்னு நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு மனிதன் சொல்லுவான். சொன்ன உடனே அல்லாஹ் சிரிச்சிருவான். அல்லாஹ் சிரித்து விட்டு அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம்லாம் தேவையில்லை, நரகத்துடைய வாசல்ல நிப்பாட்டினா போதும், நரகத்துல உள்ள நுழைய வாசல்ல நிப்பாட்டு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவான். இப்படி சொல்ற சமயத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, இதுக்கு மேல ஏதாவது கேட்பியா? இல்லை யாரெல்லாம் இதுல கேட்கவே மாட்டேன், இதுதான் முதலும் கடைசியும், இதுக்கு மேல எப்பவுமே நான் கேட்க மாட்டேன், அந்த நரகத்துடைய வாசலை நிப்பாட்டு, அது போதும், உன்னுடைய கிருபை அதற்கு ஒரு சான்று அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவன் வாசல்ல நிப்பாட்டி வச்சிருவான். நிப்பாட்டினவன் அந்த மனிதன் என்ன செய்வான்னா, அப்படியே ஏற இறங்க ஒரு மாதிரியா முடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுடைய மொழியை பார்த்த உடனே அல்லாஹ் கேட்பான், என்னப்பா ஒரு மாதிரியா முடிக்கிறியே, என்ன காரணம், என்னையும் ஒரு வித்தியாசமா பார்க்கறியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவ்வளவு தூரம் நரகத்தில் வாசல்ல கொண்டு வந்துட்ட, நரகத்துக்கு வெளியே நிற்க வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு கிருபையா இருக்கும். எதத்தை இருந்தாலும் நரகத்துக்குள்ளதானே இருக்கிறேன், வாசல்ல உள்ள ரெண்டாவது நரகவாதி தானே, கொஞ்சம் தள்ளி வெளியே அனுப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இந்த மனிதன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் செய்வான், ஏற்கனவே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல, திரும்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ்,
நரகத்துக்கு வெளியே அந்த வாசலுக்கு வெளியே கொஞ்சம் நிக்க வச்சுனா இந்த வேற எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன். சரின்னு சொல்லி அல்லா என்ன செய்வான், நரகத்துடைய வாசலுக்கு வெளியே அந்த மனுஷனை நிக்க வைப்பான். நிக்க வச்ச அந்த மனுஷன் நிக்கிறது மட்டும் இல்லை, அப்படி சொர்க்கத்தையே வச்சு பார்ப்பான். அல்லாஹ் கேட்பான், என்னப்பா சொர்க்கத்தை பார்க்கறே, என்ன காரணம்? அங்க இருக்கிற ஆளுகள்லாம் பார்த்தா ரொம்ப குழுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் எட்டி பார்க்கறதுக்கு நசீபு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஏற்கனவே எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற, அது இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறியாப்பா, என்னப்பா செய்யறதுன்னு அல்லாஹ் கேட்பான். யாருந்தா சொர்க்கத்தின் வாசல வெளியே நிப்பாட்டி வெளியே போடும். சொர்க்கத்தின் வாசல அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருவான். சொர்க்கத்தின் வாசல நின்றுட்டு சொர்க்கத்துக்குள்ள அப்படியே எட்டி எட்டி பார்ப்பான். அவன் எட்டி எட்டி பார்த்த உடனே அல்லாஹ் கேட்பான், என்னப்பா சொர்க்கத்தின் வாசல்னு சொல்லிட்ட, உள்ள எட்டி பார்க்கறியே, என்ன காரணம்னு அல்லாஹ் கேட்பான். யாருந்தா சொர்க்கவாசிகள்லாம் பார்த்தேன், எவ்வளவு ஆனந்தமாக அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். நான் சொர்க்கத்து வாசல் நின்றுட்டு ஏங்கிட்டு இருக்கேன், இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சி எனக்கும் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால நீ செய்யறது சொர்க்கத்துக்கு உள்ள அந்த வாசலுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறேன்னா நான் அப்படி கொஞ்சம் உள்ள போயிருக்கேன் அப்படின்னு கேட்பான். அதனால சொர்க்கத்துக்கு உள்ள அந்த மனிதரை அனுப்பி விடுவான். அந்த மனுஷன் சொர்க்கத்துக்குள்ள போனவங்க இன்னும் எட்டி எட்டி பார்ப்பான் உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களை. இப்ப அவன் பார்க்கக்கூடிய பார்வையை பார்த்த உடனே அல்லாஹ் பார்ப்பான், என்ன இப்ப பார்க்கிறேன்னு கேட்பான். அப்ப அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்பான், என்ன வேணும் கேட்பான். யாரா எல்லாத்தையும் கண்டுட்ட, சொர்க்கத்துக்கு உள்ள என்ன அனுப்பிட்ட, இன்னும் உள்ள நான் போயிட்டேன்னா, இன்னும் உள்ள நான் போயிட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அந்த சுகத்தை நானும் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்ன உடனே அல்லாஹ் சிரித்து விட்டு அந்த மனிதனுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவான். சொர்க்கத்திற்குள்ளாக அந்த மனிதன் செல்வான் என்ற நற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லக்கூடிய செய்தியாக இந்த ஹதீஸை சஹாபா பெருமக்கள் எல்லாம் நமக்கு அறிந்து தரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர், அந்த போரை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்த்தா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறு பிராயத்தை சார்ந்த ஒரு மனைவி, ரொம்ப சின்ன வயசு. அந்த பெண்மணி தன்னுடைய சகோதரிகளோடு தன்னுடைய நண்பிகளோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் வச்சு விளையாட்டு நிலவாக வச்சு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனவங்க கேட்டாங்க, ஆயிஷாவே என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை கேட்டவுடன் எல்லாருமே விரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னாங்க, யாருமே போக வேண்டாம், ஆயிஷா நாயகியோடு சேர்ந்து நீங்கள் விளையாடுங்க. அப்புறம் எல்லா பெண்மணிகளையும் அழைத்து அந்த தோழிகள் எல்லாம் அழைத்து அமர வைத்து விளையாட வைக்கிறார்கள். இப்ப விளையாடிட்டு இருக்கும்போது அந்த விளையாட்டு பொருட்கள் ஒரு பொம்மை இருக்கு, ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரைக்கு ரெக்கை இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள், ஆயிஷாவே அது என்ன பொருள்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், அது குதிரை, அது குதிரை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆயிஷாவே குதிரைக்கு என்னமோ இருக்கு, அது என்னன்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், ரெக்கைன்னாங்க. குதிரைக்கும் ரெக்கை இருக்குமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிறுபிராயத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் கூட அறிவாற்றலில் முத்தியவர்கள், அறிவாற்றலில் மிக அளவுக்கு அதிகமான அறிவை பெற்ற ஞானம் பெற்ற ஒரு பெண்மணி.
ஆயிஷா நாயகி உடனடியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவோ குதிரைகள் இருந்தது. அந்த குதிரையில ஒரு குதிரையில் அல்லாஹ் ரெக்கையை கொடுத்திருந்தானா இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தையும் கடவாய் பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். கணிக்கிறதே ஹதீஸிலே ஏராளமான செய்திகள் அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த நேரங்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு வந்தால் குறிப்பிட்ட நேரங்களே அதில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். ரமலானுடைய காலம். அந்த காலத்திலே வந்த அந்த பெருமானார் அந்த சஹாபி இப்போ எப்படி நோன்பு இருந்துச்சுன்னா இஃப்தார் நேரம் மட்டும்தான் நோன்பு திறக்கணும். நோன்பு தொடர்ந்த உடனே சாப்பிடுறமே அதே சாப்பாடு தான். அதை தொடர்ந்து நோன்பு இருக்க வேண்டும். வேற இரவு முழுக்க சாப்பிட முடியாது. சகல கனி சாப்பாடுலாம் கிடையாது. இரவை இஃப்தார் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எதை சாப்பிடுகிறாரோ அதுதான் சகலுக்கும் உணவு. அந்த ஒரு நேரத்தை தவிர அடுத்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இது மார்க்க சட்டம். அந்த சஹாபி இரவு நேரத்தில் நல்லா அசந்து தூங்கிட்டார். தூங்கினவருக்கு பகலெல்லாம் உழைத்த வேலையுடைய களைப்பு, உறங்கி விட்டார். பசியினுடைய சூழலை இந்த மனிதர் இரவு நேரத்திலே தன்னுடைய மனைவியோடு உறவை கொண்டிருந்தார். இது அந்த நேரத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக அந்த காலத்திலே இருந்தது. அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியோடு உறவிலே ஈடுபட்டு விட்டேன், நான் என்ன செய்யறது, அதுக்கு பரிகாரம் என்ன, நான் பெரிய தவறை செய்து விட்டேன் என்பதாக அந்த மனிதர் இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், சோதரே, அல்லாஹ் அதற்கு பரிகாரமாக என்ன வைத்திருக்கின்றான் தெரியுமா, 60 நோன்பு வரை தொடர்ச்சியாக வைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 நோன்பு தொடர்ச்சியாக வைக்கணும். ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டுட்டாலும் அன்னைக்கு திரும்ப 60 நோன்பு இப்படி தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலல்லாஹ், ஒரு நோன்பையே உருப்படியா வைக்க முடியாமதான் அந்த நோம்பையே முடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. 60 நோம்பு தொடர்ந்து வைக்கணுமா, அது எனக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி சஹாபி கேட்பாங்க. அந்த சஹாபி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விடுவார்கள். சிரித்து விட்டு அப்ப அந்த சஹாபி அடுத்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன், நான் அதை செய்கிறேனே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 60 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு, 60 ஏழைகளுக்கு வயிறு நிறைய உணவை கொடுக்கிறது. அப்படி கொடுத்துட்டா உன்னுடைய அதற்கு பரிகாரமாக நீ செய்த தவறுக்கு பரிகாரமாக அமையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுகிறார்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மிகவும் ஏழை, நாமே 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதா, அது சாத்தியமே கிடையாது யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த வந்த சஹாபி சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அப்படியானால் கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்றாங்க. அந்த சஹாபி உட்கார்ந்துறாங்க. கொஞ்ச நேரம் ஆன பின்னாடி எங்கிருந்தோ வந்த ஒரு பேரீச்சம்பழ கூடை வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரீச்சம்பழ கூடையை வாங்கியிருந்தார்கள். வாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, தோழரே, இந்த பேரீச்சம்பழ கூடை எடுங்க, இந்த ஊரில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பரிகாரமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மதீனா நகர்ல என்னை விட யார் ஏழையா இருக்காங்க, இந்த ஊர்லயே மிக கொடூரமான ஏழைன்னா நான் தான், என்ன தவிர வேற யாருமே ஏழை கிடையாது, நாமே அடுத்தவனுக்கு பேரீச்சம்பழத்தை கொடுக்குற அளவுக்கு செல்வந்தர்கள் ஊர்ல யாருமே கிடையாது அப்படின்னு சஹாபி சொல்றாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து வருகின்றார்கள், சிரித்து விட்டு சொல்கின்றார்கள், போதே அது பேச்சு வரக்கூடிய நீங்களே கொண்டு போங்க, நீங்க சாப்பிடுங்க, ஒரு குடும்பத்தினருக்கு சாப்பிட கொடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சிரித்த முகத்தோடு அனுப்பி வைத்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபியத்தான பெண்மணிகளோடு குறைஷி பெண்மணிகளோடு மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையில் யாருமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில பெண்மணிகள் மிக ஆர்வத்தோடு ஆசையோடு மார்க்க விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சந்தேகங்களை எழுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அந்த சபையில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பேச 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 வந்து சத்தங்கள் அதிகமாகி விடுகிறது. பொதுவாக கூடுதலாக பார்த்தோம்னா பெண்களுடைய சத்தம் யதார்த்தமாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை போல அந்த சபையில கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான சத்தத்தோடு அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, பெண்கள் ஒரு சாதாரணமாக அமர்ந்திருந்தார்கள், இருந்தார்கள், ஹிஜாபை பேணி இருந்தார்கள். இருந்த போதிலும் சற்று விலகிய ஒரு சூழல். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியிருந்து வர்றாங்க. வந்தவங்களுக்கு உள்ள இவ்வளவு சத்தமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு யார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க இருந்த எல்லா பெண்களுமே கச்சிப்பு நாட்டாங்க, யாரும் சவுண்டுமே கேட்கல. எல்லாருடைய சத்தமே எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமைதியாயிடுச்சு. அந்த கூட்டம் இதுவரை சரசரப்பா இருந்த அந்த கூட்டம் ரொம்ப நிசப்தமாக சத்தம் இல்லாத ஒரு அரங்கமாக அந்த அரங்கம் மாறிவிட்டது. அது மட்டும் இல்லை, தங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டார்கள், முழுக்க முக்காலிட்டுக் கொண்டார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க உள்ள வந்ததை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விடுகிறார்கள். உமர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சிரித்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. உமரே, நீங்க எப்போ உள்ள வந்தீங்களோ வந்ததுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் உள்ள வரலாமான்னு கேட்டீங்க. உங்க சத்தத்தை கேட்ட உடனே பெண்கள் எல்லாம் நடுநடுங்கி விட்டார்கள். உங்களுடைய வரவை பார்த்து பயந்த அந்த சூழலை பார்த்துதான் நான் சிரித்தேன். உங்களை பார்த்த ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்தை சொன்னாங்க, பெண்களே, ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். அவருடைய சபையில் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்பதாக அந்த நேரத்திலே கண்டித்ததையும் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த செய்திகளில் சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தெருவிலே சென்று கொண்டிருந்தால் ஷைத்தான் மறு தெருவிலே செல்வான். அவங்க போற தெருவுல ஷைத்தான் போக மாட்டான். என்ன காரணம்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பயம் ஷைத்தானுக்கு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். விடிய விடிய அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்கக்கூடிய அந்த நேரம், அப்படி அது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சிரிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் சிரிக்கிற இடம் கிடையாது. இந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சின்னக அபரா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எல்லா காலத்திலேயும் சிரித்த முகத்தோடு அல்லாஹ் வைப்பானாக அப்படின்னு துஆ செய்றாங்க. யாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பொறாமையோடு வரக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை யாராவது மகிழ்ச்சியோடு
மகிழ்ச்சியோடு இருந்தால் அவரிடத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹ் சின்னக அபதா, அல்லாஹ் எல்லா காலத்திலையும் நீ மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு அல்லாஹ் வைப்பானாக. இந்த துஆவை செய்ய வேண்டும் என்பதையும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நமக்கு எல்லாம் உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா காலத்திலையும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு சிரித்த முகத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இப்ப கேட்கிறாங்க, சிரிக்க கூட இடம் கிடையாது, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட அழுது கதறி துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து விடு, இந்த உம்மத்தின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது துஆ கேட்டேன். அப்படி துஆ கேட்கும் நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக, சமுதாயங்களின் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொன்னான். அப்படி சொல்ற நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஷைத்தான் இப்லீஸ் உட்கார்ந்திருந்தான். அந்த இப்லீஸ் கீழே கிடக்கிற எல்லா மண்ணையும் எடுத்து தன்னுடைய தலையில வாரி தூளிட்டான். தன்னுடைய தலையில வாரி அப்படியே இறைச்சிக்கிட்டான். தன்னுடைய தலையெல்லாம் மண்ணு, அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே மண்ணாக காட்சி அளிக்கக்கூடிய, புழுதியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை பார்த்து விட்டுதான் எனக்கு ஏற்பட்ட கை செய்தேன். இந்த நபியுடைய துஆவினால் யாரையும் கெடுக்கலாம் நினைச்சா கூட எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லிவிட்டானே என்பதாக வருத்தப்பட்டு கை செய்யப்பட்டு அந்த ஷைத்தான் இப்லீஸ் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி வீசி கொண்டாடுவதை பார்க்கும் நேரத்தில் தான் எனக்கு சிரிப்பு வந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி காண்பித்த அந்த செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த நேரங்கள் என்பது சில கட்டங்கள், அழுத நேரங்கள் என்பதை பார்த்தோம் என்றால் புன்னகை பூக்கள் என்பது சில நேரங்கள், கண்ணீர் துளிகள் என்பது அளவுக்கு அதிகமான காலகட்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு பிரசங்கம் செய்கின்றார்கள். சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள், நாளை நடக்கக்கூடிய தற்காப்பு யுத்தம், அந்த தற்காப்பு யுத்தத்திலே அல்லாஹ் இந்த சஹாபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சஹாபியை சொல்றாங்க. அந்த சஹாபியுடைய கையிலே கொடி வழங்கப்படும். அந்த சஹாபி அந்த போர்க்களத்திலே கலப்பார், அவர் ஷஹீதாக்கப்படுவார், அந்த போரில் கொல்லப்படுவார், உயிர் தியாகம் செய்யப்படுவார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி இறந்ததற்கு பின்பு அடுத்த சஹாபியாக ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே அந்த கொடி வழங்கப்படும். அவர்களும் உயிர் நீப்பார்கள், தியாகத்திலே அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மீண்டும் சொல்லுகின்றார்கள், அவர்களும் இறந்ததற்கு பின்பாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபியுடைய கையிலேயும் கொடி வழங்கப்படும். அவர்கள் படை தளபதியாக வருவார்கள், அவர்களும் அந்த போரிலே ஷஹீதாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். 3 சஹாபா பெருமக்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக சொல்லி காண்பிக்கிறார்கள். இவர் இறந்து விடுவார், அடுத்து இவர் பொறுப்பிலே வருவார், அவரும் இறந்து விடுவார், அடுத்து ஒருவர் வருவார், அவரும் பொறுப்பிலே இருந்து அவரும் இறந்து விடுவார், போரிலே கொல்லப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்திலே கொடி வழங்கப்படும். மற்ற எவருக்கும் இல்லாத ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான், அவர்களுடைய கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதாக அந்த சபையிலே சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அந்த ஹதீஸை சொல்கின்றார்கள். இந்த சஹாபியை சொல்லும் நேரத்தில், இந்த கொல்லப்படக்கூடிய சஹாபிகளை சொல்லும் நேரத்தில் அந்த அனைத்து சஹாபா பெருமக்களுமே இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். யார் கொல்லப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அந்த 3 சஹாபா பெருமக்களும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லும் போது எங்களில் யாருக்கும் சந்தோஷம் ஏற்படவில்லை.
என்ன காரணம்? 3 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்களே அப்படின்னு கவலையான ஒரு சூழல். நாங்க மட்டும்தான் கவலையா இருந்தோமா? இல்லை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் கூட ஷஹீத் என்ற அந்தஸ்து மிகப்பெரிய பாக்கியம் இருந்த போதிலும் அவர்கள் இப்போது சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள், நாளைய தினத்திலே ஷஹீதாக காட்சி அளிப்பார்கள் என்று சொல்லும் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் பார்க்கின்றோம். சஹாபிகள் சொல்கின்றார்கள், ஐநானி தத்ரிபானி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீரை வடித்தது என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே அழுதிருக்கிறார்கள். அதிலே ஒரு நேரம்தான் இந்த நேரம். சஹாபா பெருமக்களை போருக்கு அனுப்புகிறார்கள். போருக்கு அனுப்பும் அந்த நேரத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அளவுக்கு அதிகமான முறையிலே அழுதிருக்கின்றார்கள் என்ற சூழலையும் நாம் பார்க்கின்றோம். ஏன் அளவுக்கு அதிகமாக சிரிக்க கூடாது? சரதாசன் ஏன் சிரிக்கல? அளவுக்கு அதிகமா ஏன் அளவுக்கு அதிகமாக அழுதுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக சிரிக்கும் நேரத்தில் அவனுடைய உள்ளம் இறந்து விடுகின்றது. நன்மையான விஷயங்களை அவன் ஏற்க முடியாமல் போய்விடுகின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். யார் அளவுக்கு அதிகமாக மறுமையை அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகின்றார்களோ அழுகின்றார்களோ அந்த மக்களுடைய ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையினுடைய அந்த சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைமறை வசனங்களை ஓதுகின்றார்கள். அப்படி ஓதும் நேரத்தில் வேகமாக அழுகின்றார்கள். அவர் தொழுகையில் நிற்கும் போது சாதாரணமா குடும்பத்தை நினைச்சு நம்முடைய யதார்த்தமான சூழல் நினைச்சு அழுதம்னா தொழுகை முடிஞ்சு போச்சு. தொழுகையில அதிகமான சிரிப்பு சிரித்தாலும் தொழுகை முடிந்து விடும். தொழுகையில நம்ம குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டு அதுமான சிந்தனைகளை போய் தொழுகை அழுதம்னா தொழுகையே முடிஞ்சு போச்சு, திரும்ப தொழுதாகும். ஒரு நண்பர் அஜித்து தொழுகைக்கு சரியில்லை, நான் தான் எங்க அத்தாவுக்கு ஜனாசா தொழுவை போயிட்டு ஏமா போய் நின்றுட்டார். ஜனாசா நின்று அவரு அத்தா இறந்த சோகத்துல அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி நிக்கிறாரு. தக்பீர கட்டினது முடிகிறவரை அழுதுகிட்டே இருக்கிறார். ஜனாசா தொழுகை எங்காலும் தொழுகையே கூடாம போயிருக்கு. கடைசியில் அடக்கிட்டாங்க. என்ன காரணம்? இமாம் தொழுகைக்கு கூட நாங்க தான் தொழுவோம் அடம்பிடிக்கிறவனுடைய விளைவு. ஜனாசா தொழுகையே கூடாத அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருக்கின்றார்கள், அழுகின்றார்கள், தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். உலகத்தை நினைச்சு கிடையாது, மறுமையை நினைத்து அல்லாஹ்வின் வசனங்களை நினைத்து அழுகின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, திருக்கையை அழைக்கும் போது கிரேட்டரை அழைக்கும் போது எவ்வளவு சப்தம் வருமோ அந்த அளவுக்கு சப்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு நெஞ்சில் இருந்து வந்தது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கின்றோம். எண்ணிக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இறைமறை வசனத்தை ஓதுகின்றார்கள். ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கதீரம் மினன்னாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, யா அல்லாஹ், மக்களில் அதிகமானவர்கள் வழிகட்டிலே இருக்கின்றார்கள். பமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை பின்பற்றி வருகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். ஒமன் அஸானி, எனக்கு யார் மாறு செய்து விட்டார்களோ அவர்களை மன்னிப்பதற்கு கிருபை செய்வதற்கு நீதான் தகுதியானவன் என்ற வசனத்தை ஓதுகின்றார்கள். அதே போன்று இன்று அருந்திவும் பைன்னகும் அழிவாது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை, இன்று அருந்திவும் பைன்னகும் அழிவாது, யா அல்லாஹ், அந்த மக்களை வழிகட்ட மக்களை நீ வேதனை செய்தாய், அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வயின் தவத்திலும் அவர்களை நீ மன்னித்து விட்டால் சைன்னக அந்தர அசீசுல் ஹகீம், நீ கண்ணியமானவன், ஞானம் பெற்றவன் என்பதாக இந்த 2 வசனங்களையும் ஓதுகின்றார்கள். அப்படி ஓதுற சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அழுகையை விட்டவாறில்லை. அவர்கள் அழுத அழுகையை பார்த்த அல்லாஹ் உடனடியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சொல்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க வேகமா போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகிறாங்கன்னு பார்த்து காரணத்தை கேட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான்.
ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீ அழுகிற காரணம் என்ன, ஏன் இவ்வளவு தேம்பி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜிப்ராயீல் அவர்களே, என்னுடைய சமுதாயம் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் வேதனை செய்வான். என்னுடைய சமுதாயம் எங்கே செல்லும், அவருக்கு ஒதுக்குமிடம் எங்கே இருக்கிறது என்பதாக கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதன் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கொண்டு சென்று சொல்லுகின்றார்கள். யா அல்லாஹ், உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த சமுதாயம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அழுகின்றார்கள். சமுதாயம் பரிவாகப்படக்கூடாது, பாவத்தினால் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் உடனடியாக சொல்கின்றான், ஜிப்ராயீலே, இப்போது உடனடியாக நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், உடைய சமுதாயத்தினுடைய அத்தனை நபர்களுடைய பாவங்களையும் நான் முழுமையாக மன்னித்து விட்டேன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வலா நசூக, எப்படி பிரியப்படுறீங்களோ அதை போல உடைய சமுதாயத்தை நான் வழிநடத்துறேன். நீங்க எப்படி பிரியப்படுறீங்களோ அதை போல உடைய சமுதாயத்தை நான் பொருந்திக் கொண்டேன். உங்களுடைய சமுதாயத்தை நான் தவறுள்ள மக்களாக நான் மாற்ற மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எண்ணிக்கிறவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஒட்டகத்துடைய குட்டியை காணாம போயிடுச்சுன்னா எப்படி தேடிட்டு இருக்கோம். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை காணாத கிழிச்சு வச்சுக்கிறோம். அந்த ஒட்டகம் எவ்வளவு ஏக்கமாக இருக்கும். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையில் என்னுடைய சமுதாயத்தை தேடி நான் அழுது கொண்டிருப்பேன். ஒட்டக குட்டி காணாம போயிடுச்சுன்னா ஒட்டகம் எப்படி தேடுமோ அதை போல நான் என்னுடைய சமுதாயத்தை தேடி, ஒரு சமுதாயத்தில் யாரெல்லாம் தவறித்து விட்டார்களோ அவர்களுக்கு பாவமன்னிப்பை பெற்று தருவதற்காக தேடி நான் அழுது கொண்டிருப்பேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் உடனடியாக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரியும்? உங்க காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியும். உங்களுக்கு முன்னோட சமுதாயம், உங்களுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த சமுதாயம், அவங்க எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருரும் முஹஜ்ஜரின், முகமெல்லாம் இறங்கிக் கொண்டிருக்கும். ஒது செய்த அடையாளமாக, சஜிதா செய்த அடையாளமாக நம்முடைய உடம்புடைய பகுதிகள் எல்லாம் எங்கெல்லாம் நாம் ஒதுவை செய்திருக்கின்றோமோ அந்த பகுதிகள், எங்கெல்லாம் சஜிதாவை செய்திருக்கின்றோமோ அந்த பகுதிகள் மின்னிக் கொண்டிருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து விட்டு சொல்வார்கள். இந்த அடையாளத்தை வைத்து நான் தெரிந்து கொள்வேன், இவர்கள் தான் என்னுடைய சமுதாயம் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள். எப்படி தேடக்கூடிய ஒரு காட்சிகள், எப்படி சமுதாயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய அறக்கூடிய காட்சிகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள சந்தர்ப்பங்கள் என்பதாக இந்த செய்திகளை நமக்கெல்லாம் பதிவு செய்து தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்த அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இருக்கிறார்கள். செய்தியை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்த அவர்கள் தன்னுடைய மகனாரை கையிலே தூக்குகின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள், நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்துக் கொள்கின்றார்கள். அணைத்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை, அவர்கள் அழக்கூடிய காட்சியை சஹாபா பெருமக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபா பெருமக்களே ஒருவர்தான் ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், வஅன்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீங்க, உங்களுக்கும் அழுக வருது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் இறந்து விட்டால்
கூப்பாடு போடக்கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது என்பதை பெருமானார் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படிதான் இருந்திய, இப்படி போயிருக்கிய அப்படின்னு சொல்லி சொல்லி ஒப்பாரி வைக்க கூடாது என்பதை பெருமானார் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நேர் மாற்றமா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததற்காக அழக்கூடிய காட்சி. அந்த கண்ணீர் தாரை தாரையாக கண்ணில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பதான் சலாதி கேட்கிறாங்க, அந்த யார சூழல்லாம் நீங்களுமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சகலாக சொன்னாங்க, இன்னஹா ரஹ்மத்துன், இது பிரியத்தினால் பாசத்தினால் ஏற்பட்ட அழுகை என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொல்லி காண்பிப்பார்கள். மற்றொரு ஹதீஸிலே வருகின்றது, இப்படி வருகின்றது, இன்னல் ஐன கதுமு, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, ஒரு கல்பு யஹ்ஸுனு, கல்பு உள்ளம் இருக்கிறது, அது கவலைப்படுகின்றது, துக்கப்படுகின்றது. ஆனால் வலா நகூலு, நாம் சொல்ல மாட்டோம், இல்லாமா யர்வா ரப்புனா, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத இந்த வார்த்தையும் நாம் சொல்ல மாட்டோம் என்பதாக, அல்லாஹ் பொருந்தக்கூடிய வார்த்தை தான் நான் சொல்லுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வஇன்னா பிராத்திக, உங்களுடைய பிரிவின் காரணத்தினால் யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன, நாங்கள் கவலையோடு இருக்கின்றோம், துக்கத்தோடு இருக்கின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொல்லி காண்பித்த அந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களிலே அழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயாருடைய கபருக்கு ஜியாரத்திற்காக செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த நேரம், அந்த கபருக்கு சென்ற மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அந்த அழுகையினுடைய அதிகரிப்பு எப்படி இருந்தது என்பதை சஹாபாக்கள் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள், அந்த சபையிலே வந்த எல்லா சஹாபிகளுமே சுற்றி இருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படி அழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அது அல்லாஹ்விடத்திலே பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதியை வழங்குகின்றான். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாருடைய கபரை ஜியாரத் செய்வார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபஸூருஹா, நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்கள். ஃபைன்னஹா கர்ரிக்கத்தில் மௌத், நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யும் அந்த நேரத்தில் கபர்ஸ்தானத்திற்கு நீங்கள் சென்று அந்த மன்னரை வாசிகளை சந்திக்கும் நேரத்தில் மௌத்தை பற்றிய நினைவு உங்களுக்கு வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நமக்கெல்லாம் சொல்லி காண்பித்த அற்புதமான ஹதீஸாக அந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே அழுதிருக்கிறார்கள். அந்த நேரம் என்பது மிக அளவுக்கு அதிகமான முறையிலே அமைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகை இரவு முழுக்க தொழுகையாக, திக்ராக, துஆவாக, அழுகையாக இருக்கிறது. இரவு முழுக்க அழுகின்றார்கள். அதிகாலை நேரம், அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகாலை நேரத்திலே பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்பதாக சைக்கிளை செய்வதற்காக வருவார்கள். அப்படி வரும் நேரத்திலே பார்க்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அதிகமான முறையிலே அழுது முகமெல்லாம் நீங்கி இருக்கிறது, அழுத காட்சிகள் தெரிகின்றது. இதை பார்த்த ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இவ்வளவு அழுதுறீங்க? நீங்க அழுததற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள், அப்பலா அகூன அப்தன் ஷகூரா, பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக நான் மாற வேண்டாமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். ஈழ தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவரானவர்கள், இறுதி நபி. இவர்கள் எதையெல்லாம் பொருந்திக் கொள்கிறார்களோ அதை அல்லாஹ் பிரியப்பட்டுக் கொள்வான். அப்படிப்பட்ட அந்த நபி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக நான் மாற வேண்டாமா என்பதாக
கேட்டிருக்கின்றார்கள், விடிய விடிய வணங்கி இருக்கின்றார்கள், தொழுதிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது கடல் இருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எம்மாத்திரம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நேற்றைய இரவிலே அல்லாஹ் சில வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று வரக்கூடிய தொடர்ச்சியான சில வசனங்கள் அல்லாஹ்வின் வல்லமைகளை, அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்த அந்த படைப்பு, அல்லாஹ்வின் படைப்பிலே எதுவும் வீணானது கிடையாது என்று வரக்கூடிய அந்த தொடர்ச்சியான வசனத்தை அல்லாஹ் நேற்றைய இரவிலே அல்லாஹ் எனக்கு இறக்கி இருக்கின்றான். இந்த வசனத்தை யார் ஓதுகின்றாரோ, அந்த வசனத்தை ஓதக்கூடியவர்கள் இந்த வசனத்தை சிந்திக்காமல், அல்லாஹ்வின் படைப்பை, அல்லாஹ்வின் வல்லமையை சிந்திக்காமல் இருந்தால் அந்த மக்களுக்கு வயிறு என்று சொல்லக்கூடிய ஓடை உண்டாகட்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நம்மை அந்த வயிறு சொல்லக்கூடிய நரக ஓடை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே மிக கடுமையான முறையிலே அழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதா? உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான், உங்களுக்கு ஓதி காட்டுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சஹாபி கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறரிடமிருந்து ஓதி கேட்பதை நான் விரும்புகின்றேன், அதனால ஓதி காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சஹாபி உடனடியாக சூரத்துல் நிசாஇல் சொல்ல வரக்கூடிய அந்த சூறாவை ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பெரிய சூறா. அந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆயத்து வருகிறது. ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் சாட்சியாளர்களை கொண்டு வர முடியும்? எத்தனையோ சமுதாயம் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனையோ சமுதாயம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எப்படி சாட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், வஜீனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா, உங்க எல்லாத்துக்கும் உங்களான சாட்சியாளராக கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சாட்சியாளராக நபி நாயகனை உங்களை நாம் கொண்டு வருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம். அந்த வசனம் வரும் நேரத்திலே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது, தேம்பி அழுகின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊதே நிறுத்துங்கள், போதும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிய வசனங்களை நிறைவு செய்து கொள்கின்றார்கள், நிறுத்திக் கொள்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதற்கான காரணம் என்ன? மறுமையின் வாழ்க்கை எவ்வளவு கொடிய வாழ்க்கை, கொடூரமான வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை. அந்த நேரத்திலே அல்லாஹ் இன்றைய சாட்சியாளராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா? எல்லா நபிமாருடைய சமுதாயத்திற்கும் நான் சாட்சியானா என்பதை நினைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அருள் கொடைகளை நினைத்து பார்க்கின்றார்கள், கண்ணீர் மல்குகின்றார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற கண்ணீர் துளிகின்ற பகுதியிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நேரத்தின் அருமையை கருதி காலத்தினுடைய சூழ்நிலைகளை நினைவில் கொண்டு தொடர்புடையதாக இருப்பதன் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை இத்தோடு நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த சபையிலே கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைத்து சிரித்திருக்கின்றார்களோ, எதை நினைத்து அழுதிருக்கின்றார்களோ, அந்த சூழலை நாமும் நினைத்து அல்லாஹ்வையும் மறுமையையும் எதை வசனங்களையும் பார்க்கும் நேரங்களில், ஓதும் நேரங்களில் அழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸிற்கு எந்தெந்த வகையில் யாரெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்களோ அந்த எல்லா மக்களுக்கும் இந்த சபையை கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நம்முடைய உயிர் பிரிவதற்கு முன்பாகவே காபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் தியாகக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு ரவுதாவை சியாரத் செய்வதோடு அவரை கனவிலையும் நனவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் தியாகக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த துஆக்களோடு உங்கள் மேலான துஆக்களையும் ஆதரவித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.